உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த உயிரினங்களில் 80% வந்து கடலில் தான் வாழுது. ஓகே, தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. 20% தான் நம்ம தரையிலையோ காடுகள்லையோ வந்து இருக்குது. கடல் வந்து ஆக்சிஜனுடைய பெரும்பகுதியை வந்து அது உற்பத்தி செய்யுது. கடலில் உள்ள ஃபைட்டோபிளாங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணிய தாவரங்கள் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிச்சேர்க்கையின் மூலமாக ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செய்யுது. அப்புறம் இந்த ஆக்சிஜன் வந்து பூமியினுடைய அந்த வளிமண்டலத்தில் வந்து சேர்ந்து மற்ற மனிதர்கள் உயிரினங்களுக்கு வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. அடுத்து வந்து பூமியில் இருக்கக்கூடிய வந்து காலநிலையை கட்டுப்படுத்துவதில் கடல்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. பூமியில் இருக்கக்கூடிய வந்து அந்த சூரிய வெப்பத்தை வந்து உறிஞ்சி அதை பூமியினுடைய மேல் பகுதிகளுக்கு வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுது, அதை ஈவனாக. அடுத்தது வந்து கடலுக்குள்ளே வந்து ஒரு கரண்ட்டுன்னு சொல்லக்கூடிய வந்து நதிகளே வந்து ஓடுது. அந்த நதிகள் வந்து பல நாடுகளுடைய மழைப்பொழிவோ அல்லது வறட்சியோ பாதிக்கக்கூடியதாக வந்து